ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார். திருச்சியில அவர் பேச முடியாம போனதுக்கான காரணம் அவரோட ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலியர். ஏன்னா அவர் வந்த வேன்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு, அது டிவில கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் அது பேசும்போது டிவி யூனிட்ஸ் வர ஆடியோ வந்து கரெக்டா வந்துச்சு. பியூர்லி டெக்னிக்கல் ஃபால்ட் அவரோட எண்டில் தான் நடந்துச்சு. அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஏடிஎம்கேங்கிறது ஆன்டி டிஎம்கே தான். ஆனா விஜய் அந்த ஸ்பேஸை ரொம்ப குயிக்கா கவர் பண்ணிட்டு வராரு. இபிஎஸ் வந்து தொடர்ந்து தொடர்பா எதுவுமே பேசாம வர்றது வந்து ஸோ விஜய்னால இந்த பாப்புலாரிட்டியை ஓட்டா முதல்ல கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஓட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா? இதுதான் ஒரு பாப்புலாரிட்டி, ஓட் டு சீட். விஜய் அவரோட அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு இன்னமும் விஜய் அவரோட ஆடியன்ஸுக்கான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. மீண்டும் சொல்றேன், நான் வார்த்தைகள் ரொம்ப தெளிவா நான் பயன்படுத்துறேன். தலைவர் தொண்டர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வேற, விஜய் அவரோட ஆடியன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா தான் இன்னைக்கு பேசியிருந்தாரு. நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். இப்ப விஜய் மெய்யழகன்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா அதே மெய்யழகன் பேர்ல ஒரு 10 கேண்டிடேட்டை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே போடுவாங்க. ஸோ அதுல எந்த மெய்யழகன், அதுல தாவேகா சின்னத்துக்கு எந்த மெய்யழகன்ங்கிறத எடுத்துட்டு போறதுல கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விஜய் இன்னமும் செய்யாம இருக்காரு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம். விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் இது 2வது கட்டம் இந்த சனிக்கிழமை நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாகை, திருவாரூர் 2 இடங்கள்ல பேசியிருக்கிறார். அவருடைய இந்த முறை பேச்சு, அந்த கூட்டம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மாநாடை தொடர்ந்து இதுதான் அவர் எடுக்கக்கூடிய முதல் அரசியல் ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். போன வாரம் திருச்சியில இந்த நிகழ்வு நடைபெற்றது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். திருச்சியில ஒரு பெருசா பேசல, அரியலூர்ல 10 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு. பெரம்பலூருக்கு போக முடியல. அதுக்கான முக்கிய காரணம் அந்த கட்சி தொண்டர்கள் தான். அந்த கட்சியோட தொண்டர்களோட கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டதன் காரணமாக தான் அவர்னால அவர் சொன்ன நேரத்துக்கு எந்த இடத்துக்கும் போக முடியல. அதனால அது அவரோட கட்சி தான் முழுமையா பொறுப்பேற்கணும். இன்றைய தினம் நாகப்பட்டினம், திருவாரூர் 2 மாவட்டங்கள்ல பேசியிருக்கார். நாகப்பட்டினத்துல ஒரு கொஞ்சம் அந்த இஷ்யூ ஸ்பெசிபிக்கான அந்த இஷ்யூவை அந்த மக்கள், நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதுல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பொதுவாகவே 2 மாநாட்டிலும் பொதுவாகவே டிஎம்கேவையும் பிஜேபி மட்டுமே அட்டாக் பண்ணக்கூடிய விஜய் இந்த முறை கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நேரோடன் ஆகி அந்தந்த ஏரியாவுக்கு, லொகேஷனுக்கு ஸ்பெசிபிக்கான இஷ்யூஸையும் பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். திருவாரூர்லயும் அதே போன முறை சனிக்கிழமை பேசும்போது திருச்சி, அரியலூர்லயும் பேசினார் இல்லையா? திருச்சியோட பிரச்சனை, அரியலூரோட பிரச்சனையும் பேசினார். லோக்கல் இஷ்யூஸ் அவர் கையில எடுக்கிறாருல. அதான் திருச்சியில என்ன பேசினா நமக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த ஆடியோ இஷ்யூ இருந்தாங்க, நமக்கு அது தெரியல. அரியலூர்ல ஒரு 2-3 மினிட்ஸ் பேசினார். அரியலூர்ல மொத்தமாவே ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. 2-3 மினிட்ஸ் பேசினாரு. இது நாகப்பட்டினத்துல அதே மாதிரிதான் ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து அந்தந்த இஷ்யூ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மோஸ்ட்லி மெஜாரிட்டி அது கோஸ்டல் ஏரியானால மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனையை அவர் வந்து தொட்டு பேசியிருக்கிறார். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையும் பேசியிருக்கிறார். அதே போல திருவாரூர்லயும் பேசியிருக்கார். இப்ப நமக்கு என்னன்னா பரவாயில்ல, போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து இஷ்யூ பேஸ்டா அவர் பேச ஆரம்பிக்கிறாங்கிறது நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம். கொஞ்சம் இந்த வெறும் ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங்கா, வெறும் பொதுவாகவே டிஎம்கே பிஜேபிக்கு எதிரான அரசியலை தவிர்த்து இந்த முறை மக்கள் சார்ந்துள்ள பிரச்சனைகளை அவர் பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். சரி, ஆனா இப்போ இதுல மிரட்டல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவரு அதையும் எடுத்து கையாளுறாரு. என்ன நீங்க சிரிக்கிறத பார்த்தா அது வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருந்த விஜய் ஒரு பொலிட்டீஷியனா மாறி வரதா தான் பாக்குறேன். பெர்ஃபார்மர் டு பொலிட்டீஷியனா விஜய் மாறி வரதா நான் பாக்குறேன். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து சிஎம் நேரடியா கூப்பிட்டு விஜயோட பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் அல்ல தடுக்க வேண்டும்ங்கிற எந்த ஒரு உத்தரவும் போட்ட மாதிரி தெரியல. ஒரு அப்நார்மலாகவோ ஒரு அன்யூஷுவலாகவோ காவல்துறை எந்த ஒரு நிபந்தனையும் விஜய்க்கு விதித்ததாக நமக்கு தெரியவில்லை. ஏன்னா திருச்சியில அவர் பேச முடியாம போனதுக்கான காரணம் அவரோட ஆடியோ சிஸ்டம் ஃபெயிலியர். ஏன்னா அவரோட
அவர் வந்த வேன்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு, அது டிவில கனெக்ட் ஆயிருக்கு. சோ அவர் அது பேசும்போது டிவி யூனிட்ஸ்க்கு வர ஆடியோ வந்து கரெக்டா வந்துச்சு. முதல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லா டிவி கேமராவுக்கும் கரெக்டா ஆடியோ வந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு கேட்கல. சோ அந்த மைக்க மாத்திட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வச்சிருந்த ஸ்பீக்கர்ல அவர் பேசும்போது டிவி யூனிட்ஸ்க்கு எதுக்குமே ஆடியோ வரல. சோ வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஃபால்ட் அவரோட எண்ட்ல தான் நடந்துச்சு. அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அவர் திருச்சி லேட்டா இது ஏர்போர்ட்ல இருந்து அவரோட பாயிண்ட்டுக்கு லேட்டா போனதுக்கான காரணம் போலீஸ் விதித்த விதிமுறைகளோ போலீஸ் விதித்த கட்டுப்பாடுகளோ கிடையாது. அவரோட தொண்டர்கள் அன்ரூலியா பிஹேவ் பண்ணாங்க. அந்த அன்ரூலிங்கிற வார்த்தை மிகப்பெரிய கடினமான வார்த்தை. நான் வந்து உணர்ந்துதான் நான் சொல்றேன். ஒரு அன்ரூலியா பிஹேவ் பண்ண ஒரே காரணத்தினாலதான் விஜய் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு போறக்கு லேட் ஆச்சு. அதனை தொடர்ந்து மீண்டும் அரியலூருக்கு போறக்கு லேட் ஆச்சு. பெரம்பலூர் போக முடியாம போனதுக்கான காரணம் அவரோட கூட்டம், அது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். அங்கதான் நான் வந்து கொஞ்சம் வேற ஒரு மாதிரி யோசிக்கிறேன். காரணம் என்னன்னா, விஜய் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி இருந்தாருன்னா இது நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க திராவிட கட்சிகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவட்ட செயலர்களை மீறி அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் செயல்பட மாட்டார்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் அங்க நின்னாங்கன்னா அவருக்கு பின்னாடிதான் கட்சி நிர்வாகிகள் அங்க நிப்பாங்க. ஆனா விஜய் கட்சியில இரண்டாம் கட்டமே பலமே படுத்தாத இரண்டாம் கட்டம் அந்த கட்டமைப்பு இருக்கும்போது இது மாதிரிதான் வந்து யாரோட பேச்சையுமே கேட்காம தொண்டர்களோ கட்சி நிர்வாகிகளோ இது போல செயல்படுவார்கள். இது யாருக்கு பிரச்சனையா போய் முடியுதுன்னா இதுக்கான யாருக்கு பின்னடைவுனா விஜய்க்கு தான் பின்னடைவு. ஏன்னா சொன்ன நேரத்துக்கு எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. விஜய்ங்கிற தாவேகா கட்சியில விஜய்ங்கிற ஒரே முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் விஜய் 234 தொகுதிக்கும் விஜய் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். விஜய் மட்டுமே தான் பிரச்சாரம் செய்ய முடியும். ஏன்னா அந்த கட்சியில இரண்டாம் கட்டமே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டாதான் விஜய் 234 தொகுதிக்கு சொன்ன நேரத்துல போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் விஜய்னால போய் சேர முடியலன்னா பிரச்சாரம் பண்ண முடியாம போய் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண முடியாதுங்கிறது. அப்ப வந்து நீங்க போய் உட்கார்ந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை திட்ட முடியாது, தமிழ்நாடு போலீஸை திட்ட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் எல்லாம் 10 மணினா 10 மணி தான். சோ அப்படி இருக்கும்போது கட்சியை வந்து இன்னமும் கட்டமைப்புக்கு கொண்டு வரணும். அதன் மூலமாகத்தான் இதை நம்ம சரி பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. ஒரு 2024 பிப்ரவரியில ஆரம்பிச்ச கட்சி நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் தாங்க உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. விஜய் எவ்வளவு பெரிய பிரபலமான முகமா வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல போய் விஜய் படம் இருக்காது. கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும், உங்களோட வேட்பாளர் இருக்கும். கட்சி சின்னத்தை நீங்கள் வந்து சாமானிய மக்களிடம் எடுத்து சென்றால் மட்டுமே விஜய் எவ்வளவு பெரிய பிரபலமான முகமா இருந்தாலும் அது வாக்காக மாறும். கட்சி சின்னத்தை நூக்கன் கார்னருக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் உங்களோட கட்சி கட்டமைப்பு பலமா இருக்கணும். விஜய் முகத்தை மக்கள் எல்லாருமே டிவில பார்த்து தெரிஞ்சிருக்காங்க. விஜய் கட்சியோட சின்னம்ங்கிறதே வந்து நீங்க நவம்பர்ல தான் முடிவு செய்ய முடியும். எலெக்ஷன் கமிஷனுக்கான விண்டோ பீரியட் அக்டோபர் மிட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் நவம்பர் 2000 உங்களுக்கு கட்சி சின்னம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமானிய மக்களுக்கு அந்த சின்னத்தை எடுத்துட்டு போவோம்னா உங்களோட கிளை செயலாளர்களும் உங்களோட கிளை நிர்வாகிகளும் உங்களோட ஒன்றிய நிர்வாகிகளும் உங்களோட மாவட்ட நிர்வாகிகளும் வேலை செய்தால் மட்டுமே அதை எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு உங்களோட முதல்ல நீங்க எங்களை அடையாளப்படுத்தணும்ல. இப்ப நான் திருவாரூர்லயோ நாகப்பட்டினத்திலயோ இவர் தான் மாவட்ட செயலர், நம்ம 2 பேர்த்துல சொல்ல முடியுமாங்க? திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் யாருன்னு நம்ம 2 பேருக்கு தெரியும். ஆனா விஜயோட மாவட்ட செயலாளர் அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியுமா? இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்காங்களங்க நாகப்பட்டினத்துல அங்க இருக்கக்கூடிய சேர்ந்த மக்களிடம் யார் உங்களுடைய மாவட்ட செயலாளர்னு போய் கேளுங்களேன், எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கதான் அந்த கட்சி இன்னமும் ஒரு ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் குள்ள வரலையோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு திமுக பாஜக அட்டாக் அப்படிங்கிறது இங்கேயும் நடந்திருக்கு. குறிப்பா அந்த முதலீடு பத்தி பேசியிருக்கிறாரு. வார்த்தைகளும் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளாகத்தான் இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவரோட அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு இன்னமும் விஜய் அவரோட ஆடியன்ஸுக்கான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. மீண்டும் சொல்றேன், நான் வார்த்தைகள் ரொம்ப தெளிவா நான் பயன்படுத்துறேன். தலைவர் தொண்டர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வேற, விஜய் அவரோட ஆடியன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா தான் இன்னைக்கு பேசியிருந்தாரு. டு அன் எக்ஸ்டென்ட் அந்த கட்சி நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னாங்க அவர் கூடிய இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் தான், ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய 40 வயசுக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகளும் மக்களும் தான் அங்க இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய லாங்குவேஜ்ல அவர் பேசியிருக்காரு. அதனாலதான் நமக்கு அது தடித்த வார்த்தைகளாக தெரிகிறது. பொதுவாகவே இது போன்ற தலைவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்களா என்றால் இல்லை. ஒரு கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் கட்சியோட தலைவர் என்பது மிகவும் ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிதான் நம்ம திராவிட கட்சிகளை பார்த்துட்டு வரோம். நம்ம அதை வச்சு நம்ம பேசுறோம்னு நினைக்கிறேன். பட் விஜய் அங்க அது
இபிஎஸ் பேசுறாரு. இப்ப விஜயும் அந்த லாங்குவேஜ் எடுத்துக்க. சோ விஜய் அங்க கூடியிருக்கிற ஆடியன்ஸ்க்கான லாங்குவேஜா தான் பாக்குறேன். பட் விஜய் அதாங்க டிஎம்கே அட்டாக்ங்கிறத விஜய் தெளிவா இருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல டிஎம்கே அட்டாக் பண்ணா மட்டும்தான் விஜய்க்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஆன்டி டிஎம்கேங்கிற வாக்குகளை விஜய் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் டிஎம்கே கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணணும். டிஎம்கேவை நீங்க வந்து அவர்களோட கொள்கையில உங்களால அட்டாக் பண்ண முடியாது. டிஎம்கேனா டிஎம்கேட கொள்கையும் உங்களோட கொள்கையும் எக்ஸாக்ட் சேம் டிட்டோ. டிஎம்கேட கொள்கையில நீங்க எதுலையுமே பெரிதாக மாறுபட போவதில்லை. மேஜர் கொள்கையில டிஎம்கேட திட்டங்களையும் நீங்க பெருசா எதுவும் சொல்லுவாங்க. இப்ப 1000 ரூபாய் திட்டம், பெண்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் கொடுப்பதை உங்களால விமன் எம்பவர் ஸ்கீமா உங்களால கொஸ்டின் பண்ண முடியாது. ஃப்ரீ பஸ் ரைட கொஸ்டின் பண்ண முடியாது. சோ டிஎம்கே அதை வச்சு நீங்க அட்டாக் பண்ண முடியும். ஆண்டாண்டு காலமாக டிஎம்கே அட்டாக் பண்றது டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அந்த குடும்பத்தை வைத்து மட்டுமே அட்டாக் செய்ய முடியும். அந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை தான் விஜயம் ஃபாலோ பண்றாருன்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயமும் களத்துல நான் வர்றது புதுசு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. புதுசு கிடையாது, 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்க நடந்த பொதுக்கூட்டத்துக்கும் நான் வந்திருக்கேன். அப்ப என்ன வந்து புதுசா வர்ற, நீ முன்னாடி என்ன செஞ்ச, இந்த கேள்வி எல்லாம் வைக்காதீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு இந்த இடத்துல. இல்ல, அது ஊடகத்துக்கான பதில். நம்ம 1967 77 ரிப்பீட் ஆகுது, வரலாறு திரும்பிக்கிறதுங்கும் போது அப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்க, எம்ஜிஆர் வந்து திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து வெற்றி பெறவில்லை. எம்ஜிஆர் திமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் பயணித்தா, அந்த கட்சியில பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டங்களில் அவரும் அவருடைய பணியை செய்திருந்தா, அதனை தொடர்ந்து திமுகவிலிருந்து பிரிந்து வந்து ஒரு பெரிய கூட்டத்துடன் பிரிந்து வந்து அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி அரசியலில் வெற்றி பெற்றார். எனவே திடீரென ஒரு நாள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெறவில்லை. இத்தனை ஆண்டு காலம் அவருடைய இது அரசியல் பயணம் இருந்ததுன்னு சொல்லும் போதுதான் விஜய் அதுக்கு தான் தனி ஈக்குவேட் பண்றாரு. நானும் வந்து நீங்க சொல்ற மாதிரி திடீர்னு நான் வந்து ஒரு நாள் அரசியலுக்கு வரல. நானும் கடந்த 14 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைகளில் நானும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். மக்களுக்காக நானும் தொடர்ந்து போராடி வருகிறேன், பாடுபட்டு வருகிறேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது நேரடி அரசியலில் தான் வந்திருப்பதாக விஜய் சொல்கிறார். எனவே அந்த ஒரு ஈக்குவேட் பண்றதுக்காக, எம்ஜிஆருடன் தன்னை ஈக்குவேட் பண்றதுக்காக விஜய் சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் கடந்த 14 ஆண்டுகளாக விஜய் மக்களுக்காக என்னென்ன போராடினார், என்னென்ன அரசியலாக என்னென்ன செய்தார் என்று பார்க்கும்போது ஒரு சிலர் செஞ்சிருக்காரு. நம்ம இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது. மற்ற ஆர்டிஸ்ட கம்பேர் பண்ணும்போது விஜய் ஹஸ் டன் ஹிஸ் ஓன், ஹஸ் கிவன் ஹிஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன். ஆனால் இதை ஏன் சொல்றாருன்னா எம்ஜிஆருடன் தன்னை ஈக்குவேட் பண்றதுக்காக சொல்றதா தான் பாக்குறேன். மீண்டும் திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிறதையும் அவர் பதிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்பதான் அது அவருக்கு அரசியல் லாபம் அப்படின்னா கூட இந்த ஈக்குவேஷன் இது எப்படி வந்து அடுத்த கட்டத்துல போகும்? இல்லைங்க, ஏடிஎம்கே இதுக்கு ஏன் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்காங்கிறத எனக்கு இன்னும் புரியாத புதிரா இருக்கு. இபிஎஸ் அமைதியாக இருக்க இது வந்து ஆன்டி டிஎம்கேவோட ஸ்பேஸ் மொத்தத்தையும் விஜய் வந்து கைப்பற்றி வருகிறார். இபிஎஸ் வந்து இதுதான் டைம். டிஎம்கே விஜய்க்கு ரியாக்ட் பண்றதை விட ஏடிஎம்கே ஷுட் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் டு விஜய். ஏடிஎம்கே அமைதியாக இருந்து கொண்டு வந்தார்கள்னா இது வந்து ஏடிஎம்கேட வாக்கு வங்கி என்னங்க, ஆன்டி டிஎம்கே தான் ஏடிஎம்கேட வாக்கு வங்கி. திமுகனாச்சு வெவ்வேறு விஷயங்கள்ல திமுக ஒரு கட்சி உருவாச்சு. ஏடிஎம்கேங்கிறது ஆன்டி டிஎம்கே தான். ஆனா விஜய் அந்த ஸ்பேஸ ரொம்ப குயிக்கா கவர் பண்ணிட்டு வராரு. இபிஎஸ் வந்து தொடர்ந்து தொடர்பா எதுவுமே பேசாம வர்றது வந்து பேசியிருக்காரு. போட்டி வந்து எங்களுக்கும் டிஎம்கே மட்டும். இன்ஃபேக்ட் பிடிஐக்கும் எதுக்கோ கொடுத்த இன்டர்வியூலும் இபிஎஸ் சொன்ன மாதிரி நான் பாக்குறேன். பட் அது மட்டும் முடியாது. ஏன்னா விஜய் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு வர்றாரு. விஜய் இப்ப ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் விஜய் அதை முன்வைக்க போறதா தான் தெரியுது. ஏன்னா அப்படி இருக்கும்போது மோர் தென் டிஎம்கே இப்ப ஏடிஎம்கே தான் விஜய்க்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் போயிருச்சுன்னா, ஆன்டி டிஎம்கேங்கிற ஸ்பேஸ் போயிருச்சுன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபூட்டிங்கே கிடையாது. தேர்தல் அரசியலில் ஏடிஎம்கே நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். ஸோ விஜயோட இந்த அரசியல் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான அரசியல். டிஎம்கே அட்டாக் பண்ணணும், போட்டி எனக்கு உங்களுக்கு தான் சொல்லணும். அப்படின்னா டிஎம்கேக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய மக்கள் முழுவதுமாக வெற்றி பெறக்கூடிய யாரா இருந்தாலும் ஜெயிக்கிற குதிரைக்கு தாங்க பணம் கட்டுவாங்க. அதே மாதிரிதான் விஜய்ங்கிறது அந்த, ஏன்னா டிஎம்கே தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தன்னைத்தானே விஜய் நிலைநிறுத்தி கொண்டால் அந்த ஆன்டி டிஎம்கே வாக்கள் முழுமையாக தன்வசப்படும் என்பதுதான் விஜயோட நிலைப்பாடு. அதைத்தான் வந்து விஜய் சொல்றாரு. பட் களத்துல தான் நீங்க யதார்த்தமானு கேட்டீங்கன்னா, நான் செகண்ட் தேர்ட் பொசிஷன் வந்து இன்னைக்கு தேதியில ரொம்ப ஈக்குவலா இருக்கு. நான் வந்து விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. விஜய் ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாருங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி இன்னைக்கு கல நிலவரம் எப்படி இருந்தா ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல 2வது இடத்துக்கு விஜய் அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கூட்டத்தை மட்டும் இல்ல, பொதுவாகவே சென்டிமெண்டா இருக்கு. ஏன்னா 40 வயதுக்கு உட்பட்ட அந்த வயதுக்கு உட்பட்ட மக்களோட வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான பர்சன்டேஜ் இருக்காங்க தேர்தல் அரசியலில். சோ அவர்கள் மெஜாரிட்டியா விஜய் பக்கம் இருக்கிறதா நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்துட்டு வரோம்.
ஸோ விஜய் வந்து அவ்வளோ ஈஸியா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. விஜய் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கான் வித். விஜய் தற்போதே 2வது இடத்துக்கு தன்னுடைய பிளேஸ் அவர் வந்து உறுதிப்படுத்தி அவரோட அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். எனவே டிஎம்கே இது விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்றத விட ஏடிஎம்கே ஷுட் வேக்கப். ஏடிஎம்கே வந்து என்ன நடக்குது, களத்தில் என்ன நடக்குன்னு புரிஞ்சுட்டு ஏடிஎம்கே தன்னோட கிரவுண்ட் காலியாகிறத ஏடிஎம்கே புரிஞ்சு செயல்படணுங்கிறது தான் நான் பாக்குறேன். நிறைவாக இப்ப விஜய்க்கு வரக்கூடிய இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு அவருக்கு இருக்கு அப்படின்னாலும் இப்ப சில பேர் 20%, 15% எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகுமா, இல்ல அந்த ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துக்கு இவர் ஒரு ஃபேக்டரா வருவாரா, யார் வரப்போறாங்கிற இடத்துக்கு? பொதுவாகவே இப்ப தமிழ்நாடு ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட்டை பார்க்க போறாங்க. திமுக, அதிமுக, விஜய். இந்த மூன்றுமே ஒரு அளவுக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல, ஓட்டிங் பர்சன்டேஜ் வைஸ்ல கூட்டணி இல்லாம தனியா பார்க்கும்போது இந்த 3 பேருமே ஈக்குவலி பிளேஸ். இப்போ திமுக ஒரு 40%, ஏடிஎம்கே ஒரு 30%, விஜய் ஒரு 26-27% அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சொல்றேன். இது ஈக்குவலி பிளேஸ்டா இருக்கு. இதான் முதல் முறை இந்த அளவுக்கு ஈக்குவலி 3 கார்னர் ஃபைட் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ 30-30-30%, ஏன்னா 100ல 10% போயிருன்னு வைங்களேன். இந்த 30-30-30% 3 பேரும் 30-30-30 பிடிச்சுக்கிட்டாங்கன்னா யாரு வேணா வெற்றி பெற முடியும். அதனால தான் நான் வந்து ஈக்குவலி பிளேஸ் 3 கார்னர் ஃபைட்டா சொல்றேன். அப்படி இருக்கும்போது மார்ஜின் ஒவ்வொரு தொகுதியிலும் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்க போகுது. ஸோ விஜய்னால இந்த பாப்புலாரிட்டியை ஓட்டா முதல்ல கன்வெர்ட் பண்ண முடியுமா, ஓட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா, இதுதான் ஒரு பாப்புலாரிட்டி ஓட் டு சீட். இன்னைக்கு தேதியில விஜய் இன்னும் அந்த 30% பிராக்கெட்ல வந்த மாதிரி எனக்கு தெரியல. நானும் ஒரு சில சர்வேயை பார்த்திருக்கேன். நானும் களத்துல அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது விஜய் பாப்புலாரிட்டிக்கு இளைஞர்கள் மத்தியில பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கு. இன்னும் ஒரு 30% அந்த பிராக்கெட்ல வரல. ஸோ அன்லஸ் அன்டில் ஹி டச்சஸ் 30 he won't be a direct threat to DMK. அப்படி இருக்கும்போது விஜய் இந்த தேர்தலில் இந்த பயணத்தை தொடர்ந்து செய்தால், திமுக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டர் செய்யாம விஜய் இந்த பயணத்தை தொடர்ந்து செஞ்சார்னா விஜய் 2வது இடத்துக்கு வருவதற்கு, அதாவது வாக்கு சதவீதத்தில் 2வது இடத்தை தனி பெரும் கட்சியாக 2வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா நான் பாக்குறேன். அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டா அது டிஎம்கே செயல்பாடு பொறுத்தான். டிஎம்கே எங்காச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா மார்ஜின் கம்மியாக போகுதுங்க, ஒவ்வொரு சீட்டுக்கான மார்ஜின் கம்மியாக போகுது. ஸோ அதுல இருக்கு. விஜய்க்கு என்ன மைனஸ்னா ஏடிஎம்கேக்கு என்ன பிளஸ்னா, ஏடிஎம்கேக்கு சின்னம் மக்கள் மத்தியில் செல்வாக்கான சின்னம், மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சின்னம். இன்னமும் ஒரு சில வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்க கொண்டு போய் 1000 தான் சொல்லுங்களேன், அங்க போய் போட்டாங்கன்னா எம்ஜிஆர் பேரை சொல்லி ரெட்டலைக்கு தான் என்ன ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு சின்னம். விஜய் இன்னும் சின்னத்தை எடுத்து செல்லவில்லை. 2வது வேட்பாளர்களை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போகணும். அதுல விஜய்க்கு ஒரு சிரமம் இருப்பதாக நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் என்னதான் இருந்தாலும் பிராக்மேட்டிக்கா நம்ம பார்க்கணும்னா, இப்ப விஜய் மெய்யழகன்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா அதே மெய்யழகன் பேர்ல ஒரு 10 கேண்டிடேட்டை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே போடுவாங்க. ஸோ அதுல எந்த மெய்யழகன் அல்ல தாவேகா சின்னத்துக்கு எந்த மெய்யழகன்கிறத எடுத்துட்டு போறதுல கட்சி கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விஜய் இன்னமும் செய்யாம இருக்கார். அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போது. ஸோ விஜய் இஸ் சப்போஸ் டு ரெக்கார்ட் வித் நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவார். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் சீட்டா மாறுமாங்கிறது விஜயோட இந்த கட்சி கட்டமைப்பை அவர் எப்படி எடுத்துட்டு போறாருங்க பொறுத்துதான். பொறுத்திருந்து நாமும் பார்க்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.